காவ்யா சொந்தமாக ஒரு டெய்லரிங் கடையை நடத்தி வருபவர். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த தையல் தொழிலை வைத்துத்தான் தன் குடும்பத்தை நடத்துகிறார். வீட்டில் ஒரே பொண்ணு, அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காத காரணத்தால் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தார். எவ்வளவோ முயற்சி செய்து நல்ல வரன் கிடைத்தாலும் காவியாவுக்கோ அவரது அம்மாவுக்கோ அந்த வரன்கள் பிடிப்பதில்லை. ஏதாவது ஒரு குறை சொல்லி அவர்கள் மறுத்து விடுவார்கள். இப்படி இருக்கும்போதுதான் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு வரன் வருகிறது. ஆனால் அந்த மாப்பிள்ளையை காவியாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அம்மாவின் வற்புறுத்தலுக்கும் அந்த மாப்பிள்ளையின் வற்புறுத்தலுக்கும் இணங்க தயங்கி தயங்கி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறார் காவ்யா. திருமணம் நடக்கிறது. ஆனால் திருமணமான ஒரு வாரத்திற்குள் அவருடைய கணவர் வேறொரு பெண்ணை விரும்பி அவருடன் சென்று விடுகிறார். காவ்யாவின் வாழ்க்கை பெரும் கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய மனவேதனையை தருகிறது. ஊரில் பல பிரச்சனைகள், அவமானங்கள். கடைசியில் சொந்த வீட்டுக்கு திரும்பி மீண்டும் தையல் வேலையை தொடங்கி தன் வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் என்று உறுதி செய்து கொள்கிறார். இப்படி இருக்கும்போதுதான் பக்கத்து வீட்டில் சுமதி என்ற பெண் இருக்கிறார். அவருக்கு நல்ல குடும்ப பின்னணி. திருமணமாகி 2 வருடங்கள்தான். ஒரு ஆண் குழந்தை உள்ளது. சுமதிக்கு ஒரு தம்பி இருக்கிறார். அவர்தான் பிரபு. நீண்ட நாட்களாக பெங்களூருவில் வேலை பார்த்து கொண்டிருந்த பிரபு தற்போது அக்காவை பார்க்க வருகிறார். இங்குதான் காவ்யாவுக்கும் பிரபுவுக்கும் சந்திப்பு ஏற்படுகிறது. இந்த பகுதியின் முடிவில் பிரபுவும் காவ்யாவும் நண்பர்களாக பழகத் தொடங்குவதை பார்ப்போம். காவ்யாவும் பிரபுவும் அடிக்கடி பேசிக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். பக்கத்து வீட்டுக்கார அக்கா சுமதி, "என்னடா தம்பி, அந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க?" என்று கிண்டல் செய்கிறார். ஆனால் பிரபு அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. காவ்யாவும் அந்த கிண்டல்களை சட்டை செய்வதில்லை. படிப்படியாக அவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவாகிறது. ஒரு நாள் பிரபு காவ்யாவிடம் தன் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்கிறார். "எங்க வீட்டிலும் எனக்கு திருமணம் பார்க்கிறார்கள். ஆனால் மனதுக்கு பிடித்த பொண்ணு கிடைக்கவில்லை. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும்" என்று சொல்கிறார். காவ்யா அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் தன் கடந்த கால சோகத்தை அவரிடம் பகிர்ந்து கொள்கிறார். "எனக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து தோல்வியில் முடிந்துவிட்டது. 1 வாரத்திலேயே என்னை விட்டு போய்விட்டார். அதனால் இனி எனக்கு திருமணமே வேண்டாம்" என்று உறுதியாக சொல்கிறார். ஆனால் பிரபு காவ்யாவை விட்டு விலகவில்லை. மெல்ல மெல்ல அவரிடம் நெருங்கி பேசுகிறார். வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்கிறார். கோவில்களுக்கு கூட்டிச் செல்கிறார். நல்ல ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிட வைக்கிறார். காவ்யாவும் மறைமுகமாக பிரபுவின் நல்ல குணங்களை புரிந்து கொள்கிறார். அவர் நல்ல படிப்பு, நல்ல சம்பளம், நல்ல குடும்ப பின்னணி என எல்லாம் சிறப்பாக இருப்பதை உணர்கிறார். இருந்தாலும் தனக்கு திருமணம் வேண்டாம் என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார். பிரபு தன் அக்கா சுமதியிடம் தன் காதலை சொல்கிறார். "எனக்கு காவ்யாவை மிகவும் பிடித்திருக்கிறது. அவரும் என்னை விரும்புகிறார். ஆனால் முந்தைய திருமணச் சோகத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை" என்று விளக்குகிறார். இப்போது என்ன நடக்கும்? சுமதி என்ன சொல்வார்? காவ்யாவின் மனம் மாறுமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். பிரபுவின் அக்கா சுமதி காவ்யாவை பற்றி நன்கு விசாரிக்கிறார். அவருடைய நடத்தை, தொழில், குடும்ப பின்னணி எல்லாவற்றையும் ஆராய்கிறார். காவ்யா உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணுதான். அவர் மீது எந்த தப்பும் இல்லை. தேவையில்லாமல் அம்மாவின் பேச்சை கேட்டு முதல் மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த மாப்பிள்ளைதான் தவறு செய்துவிட்டான். இந்த பொண்ணை குறை சொல்ல ஒன்றுமில்லை என்று பிரபுவிடம் உறுதியாகச் சொல்கிறார் சுமதி. பின்னர் சுமதி நேரடியாக காவ்யாவிடம் பேசுகிறார். "உனக்கு மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ள மனம் வருமா?" என்று கேட்கிறார். காவ்யா முதலில் மறுக்கிறார். ஆனால் சுமதியின் வற்புறுத்தலுக்கு பின்னர், "பிரபு மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடைத்தால் யோசிக்கலாம்" என்று மெதுவாகச் சொல்கிறார். இதை தெரிந்து கொண்ட பிரபு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உடனே தன் அம்மா அப்பாவிடம் பேசுகிறார். காவ்யாவின் அம்மாவிடமும் பேசி முடிக்கிறார்.
2 குடும்பத்தாரும் சம்மதிக்க, உறவினர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள முறைப்படி பொண்ணு கேட்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் காவியா, நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன் என்று வாக்குறுதி தருகிறார். பிரபுவின் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைகிறார்கள். காவியாவும் பிரபுவும் மிகுந்த சந்தோஷத்தில் மூழ்குகிறார்கள். ஆனால் இப்போது ஒரு பெரிய சவால் வருகிறது. காவியாவுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற பெரும் ஆசை இருக்கிறது. வீடு கட்டி முடித்ததும் அடுத்த நாளே கல்யாணம் என்று நிபந்தனை வைக்கிறார். இந்த ஆசையை நிறைவேற்ற பிரபு எப்படி உழைக்கிறார்? அவர்களின் காதல் திருமணம் நடக்குமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். காவியாவின் ஆசையான சொந்த வீடு என்பதை நிறைவேற்ற பிரபு கடுமையாக உழைக்கத் தொடங்குகிறார். ஏற்கனவே அவருக்கு நல்ல சம்பளமான வேலை இருந்தாலும் மேலும் ஓவர் டைம் வேலை செய்கிறார். இரவு பகலாக உழைக்கிறார். காவியாவும் தன் டெய்லரிங் வேலையை விரிவுபடுத்துகிறார். இரு வருமானமும் சேர்ந்து படிப்படியாக பணம் சேகரிக்கிறார்கள். சில மாதங்கள் கடுமையான உழைப்புக்கு பிறகு ஒரு அழகான புது வீட்டை வாங்குகிறார்கள். கொஞ்சம் கடன் இருந்தாலும் அதை விரைவில் அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போது காவியாவும் பிரபுவும் ஜோடியாக வெளியிடங்களுக்கு செல்கிறார்கள். கோவில்களுக்கு போகிறார்கள். ஹோட்டல்களில் தங்கி மகிழ்கிறார்கள். வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் செய்கிறார்கள். வீட்டை வாங்கி 2 மாதங்களில் 2 குடும்பத்தாரும் சேர்ந்து கல்யாண தேதியை நிச்சயிக்கிறார்கள். திருமணம் மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் நடக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்து வாழ்த்துகிறார்கள். காவியாவின் மனம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைகிறது. தான் இனி திருமணமே வேண்டாம் என்று நினைத்திருந்தவர் இப்போது ஒரு அழகான குடும்பத்தின் தலைவியாகிறார். பிரபு மிகவும் அன்பான கணவராக மாறுகிறார். அவர்களின் வாழ்க்கை இனிதே தொடர்கிறது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள்? கடன்களை எப்படி அடைக்கிறார்கள்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருமணத்திற்கு பிறகு காவியாவும் பிரபுவும் இணைந்து வேலை செய்கிறார்கள். பிரபு தன் வேலையில் இன்னும் அதிக கவனம் செலுத்துகிறார். காவியாவின் டெய்லரிங் கடை விரிவடைகிறது. இரு வருமானமும் சேர்ந்து மாதம் மாதம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறார்கள். சிக்கனமாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதில் குறைவு இல்லை. கிட்டத்தட்ட ஓராண்டில் கடனை முழுமையாக அடைத்து விடுகிறார்கள். அந்த சந்தோஷத்தில் ஒரு சிறிய கொண்டாட்டம் நடத்துகிறார்கள். இப்போது குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரவை எதிர்பார்க்கிறார்கள். காவியா கர்ப்பமாகிறார். பிரபுவும் காவியாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். 9 மாதங்கள் மிகுந்த கவனத்துடன் கழிகின்றன. பிறப்பு நாள் வருகிறது. காவியா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு நிலா என்று பெயர் வைக்கிறார்கள். வீடு முழுக்க மகிழ்ச்சி. காவியாவின் அம்மா, பிரபுவின் அம்மா, அப்பா, அக்கா சுமதி அனைவரும் வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். காவியா தன் கடந்த காலத்தை நினைத்து வியக்கிறார். தன்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த தனக்கு கடவுள் பிரபு மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று உணர்கிறார். இப்போது அவர்களின் வாழ்க்கை முழுமையடைந்ததா? இன்னும் ஏதேனும் சவால்கள் வருகின்றனவா? இறுதி பகுதியில் பார்ப்போம். காவியாவின் வாழ்க்கை இப்போது முழுமையான மகிழ்ச்சியில் இருக்கிறது. நிலா வளர்ந்து வருகிறது. காவியா தன் டெய்லரிங் வேலையை தொடர்கிறார். பிரபுவும் தன் வேலையில் முன்னேறுகிறார். வீட்டில் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். காவியா தன் மாமியார் மாமனாருடன் நல்ல பாசத்துடன் பழகுகிறார். அக்கா சுமதியுடனும் இணைந்து பல வேலைகளை செய்கிறார்கள். நிலாவுக்கு 3 வயதாகும்போது காவியாவுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கிறது. இம்முறை ஆண் குழந்தை. அர்ஜுன் என்று பெயர் வைக்கிறார்கள். இப்போது குடும்பம் முழுமையடைகிறது. 2 குழந்தைகளுடன் வீடு கலகலப்பாக இருக்கிறது. காவியா முன்பு நினைத்தார், இனி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே வராது என்று. ஆனால் இன்று அந்த கருத்து முற்றிலும் தவறு என்பதை உணர்கிறார். பிரபு ஒரு நாள் காவியாவிடம் சொல்கிறார், உன்னை நான் சந்தித்ததுதான் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நல்ல காரியம்.
நீ இருப்பதால்தான் என் வீடு ஒரு வீடாக இருக்கிறது என்று. காவியாவின் கண்களில் நீர் ததும்புகிறது. தன் முதல் திருமணத்தின் தோல்வி தனக்கு கிடைத்த பாடம் என்றும் அதுவே இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டியது என்றும் நினைக்கிறார். இப்படியாக காவியாவின் கதை ஒரு மகிழ்ச்சியான முடிவுக்கு வருகிறது. ஆனால் வாழ்க்கையில் இன்னும் புதிய பாடங்கள் காத்திருக்கின்றன. அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். குழந்தைகள் வளர்ந்து பள்ளிக்குச் செல்லத் தொடங்குகிறார்கள். காவியா தன் டெய்லரின் வேலையை ஒரு சிறிய கடையிலிருந்து ஒரு நிறுவனமாக விரிவுபடுத்துகிறார். பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். சமூகத்தில் மதிப்பு பெறுகிறார். பிரபு தன் வேலையில் உயர் பதவிக்கு உயர்கிறார். அவர்களின் காதல் கதையை பலரும் பாராட்டுகிறார்கள். ஒரு நாள் காவியாவின் முதல் கணவர் தற்செயலாக அவர்களை சந்திக்க நேரிடுகிறது. அவர் தன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து தனியாக அலைகிறார். காவியாவை பார்த்ததும் என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சுகிறார். ஆனால் காவியா அவரை பார்த்து, நீ எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாய். அதனால்தான் நான் இந்த நல்ல வாழ்க்கையை பெற்றேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நீ இடம் கேட்காதே என்று உறுதியாகச் சொல்கிறார். இந்த சம்பவம் காவியாவை மேலும் வலிமையானவராக மாற்றுகிறது. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் எப்போதும் வரலாம் என்றாலும் நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறார். பிரபு அவருக்கு துணையாக நிற்கிறார். இப்படியாக காவியாவின் கதை ஒரு உத்வேகமான கதையாக மாறுகிறது. அடுத்த இறுதி பகுதியில் காவியா தன் வாழ்க்கையின் சிறப்பை பற்றி சொல்ல கேட்போம். இன்று காவியா ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக இருக்கிறார். அவருடைய டெய்லரிங் நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்கிறார்கள். அவர் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். பிரபு அவரது முதுகெலும்பாக தொடர்கிறார். குழந்தைகள் நன்றாக படித்து பெரியவர்களாகிறார்கள். காவியாவின் அம்மா இன்று பெருமையுடன் தன் மகளை பற்றி ஊரெல்லாம் சொல்லித் திரிகிறார். ஒரு முறை காவியா ஒரு மகளிர் மாநாட்டில் பேசுகிறார். என் வாழ்க்கை முழுவதும் கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் என் மேல் நம்பிக்கையே இல்லாமல் போனது. ஆனால் உழைப்பும் பொறுமையும் மனதில் உறுதியும் இருந்தால் கடவுள் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டுவார். பிரபு மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடைத்தது என் அதிர்ஷ்டம். ஆனால் அதற்கு நானும் தகுதியானவள் என்பதை நிரூபித்தேன் என்று சொல்கிறார். இப்படியாக சொந்தமாக ஒரு டெய்லரிங் கடையை நடத்திய காவியா ஒரு தோல்வியுற்ற திருமணத்திற்கு பிறகும் மீண்டும் எழுந்து தன் வாழ்க்கையை அழகாக கட்டிக்கொண்டார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நம்பிக்கையை விடக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான மனிதர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். காவியாவின் கதை இங்கு முடிகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை எப்படி வெல்வீர்கள்?